அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 27/11/2024 மதியம் 3:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். இந்த சேனலோடு இணைந்திருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற வானிலை அறிக்கையை அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக நான் என்னென்ன சொல்லிட்டு இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுக்க தாங்க இன்னும் மேலே நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த மழைப்பொழிவு அப்படின்றது நீங்கள் அதாவது இன்றைக்குன்னு கிடையாது, சில நாட்களுக்கு முன்பாகிலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நல்ல ஒரு மழைப்பொழிவானது கடலோர மாவட்டங்களுக்கும் அடுத்து உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த மழைப்பொழிவு அப்படின்றது நேற்றைக்கு பரவலாக ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது. அதாவது நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தின் நாகப்பட்டினம் 19 சென்டிமீட்டர், கோடியக்கரை 18 மற்றும் திருப்பூண்டி பகுதிகளில் 16 சென்டிமீட்டர். இப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்குது. சென்னை மணலியில் பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா 12-10-11 அப்படின்ற மாதிரி சில இடங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது. இப்படி ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருக்க இந்த வேளையில் நம்ம எதிர்பார்த்தது என்ன? ஆக்சுவலாக டெல்டா கடலோரங்களில் நல்ல ஒரு நான் 30-40 சென்டிமீட்டருக்கு அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக உள்ளார மாவட்டங்களுக்கே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவுன்றது தீவிரமாக அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு முன்னேறும் பொறுத்து அது அமையும் அப்படின்றத நம்ம சொல்லணும். கடைசியில் இங்கே என்ன ஆனது, நமக்கு முந்தா நாள் கடலோர மாவட்டத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருக்க வேலையில் இந்த வட இந்திய குளிரலை தரைப்பகுதியிலிருந்து வர காற்று பார்த்திங்கன்னா குளிர்வித்து உள்ளார பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு பெரிதாக உருவாக்குவதற்கு ஒரு சூழ்நிலை ஏதுவாக இல்லாத காரணத்தால் நேற்றைக்கு மழைப்பொழிவு அப்படின்றது நள்ளிரவுக்கு அதிகாலைக்கு பின் தான் தொடங்குச்சு நேற்று. அதே போலவே நேற்றும் பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருந்த அந்த வேலையில் மீண்டும் அந்த இடையூறு விளைவிக்கும் வகையில் அந்த வட இந்திய குளிரலை அந்த உள் மாவட்டங்களில் ஆங்காங்கேவும் பரவி மழைப்பொழிவை தடுத்தது. இது எதன் காரணமாக அப்படின்னா இந்த நகர்வு, இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நம்ம காலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம், திரிகோணமலைக்கு தென்கிழக்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி சற்று ஒட்டிய இலங்கை ஒட்டி அமைந்திருந்தது. இது தற்பொழுது முல்லைத்தீவுக்கு தென்கிழக்கு பகுதியாக, திரிகோணமலைக்கு நேர்கிழக்கு சற்று தென்கிழக்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி நிலவு வருகிறது. இது ஒட்டி இருந்தது பார்த்திங்கன்னா அப்போவே நம்மளுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஏற்படலை. ஏன்னா அந்த வட இந்திய குளிரலை கொண்டிருக்கிறதால இது மேலும் இலங்கையை விட்டு விலகி போகிற அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும்ன்றதை நேற்றைய அறிக்கையில் கொடுத்துருந்தேன். நேற்று அறிக்கையை பார்த்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு காலையில் வெப்பம் உயர்வுக்கு பிறகு அந்த குளிரலையால் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு தூரத்துளி மிக மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி தூரல் துளி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். கண்டிப்பாக கடலோரங்களில் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அந்த கடலோர பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து தான் வருந்தது. ஏன்னா அந்த இருகாற்று இணைப்பு பகுதி கடலோரங்களில் கொடுக்குற வகையில் அமைப்பில் இருந்துச்சு. அதுவே கூட பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது தெற்கு பகுதியாக அந்த கடலூர் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட மற்றும் மயிலாடுதுறை அந்த பகுதிகளிலையும் இப்போ தற்பொழுது இந்த அறிக்கை கொடுத்துருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகள் ஆங்காங்கேவும் அதையொட்டி உள்ள மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி ஒரு மிதமான மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த வரும் மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மழைப்பொழிவும் பார்த்தீங்கன்னா இந்த குளிரலையால் சற்று தடைப்பட்டு இருக்கும். இது வரும் மணி நேரங்களில் எப்படி இருக்கும், அந்த புயலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா புயல்னோடனே அச்சப்பட தேவையில்லை. புயல் வலுவிழந்து தான் செயலிழந்து கரையை கடக்கும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி டு சென்னைக்கு இடையே அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போது இதோட ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சற்று வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து மீண்டும் தென்கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி தமிழக கரையை ஒட்டி வரும்பொழுது 29ஆம் தேதி 28 தேதிக்கு அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அந்த காஞ்சிபுரம் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து அடுத்து இருக்க உள் மாவட்டங்களில் ஒரு மழைப்பொழிவு நாளைக்கு ஒரு சுற்று கொடுக்கும். அது கனமழை மிக கனமழை வரை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப நேரமாக நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். அது போனதுக்கு அப்புறம் 29 தேதிக்கு அப்புறம் இந்த தீவிர நிகழ்வானது கரையை நெருங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடலோரங்களில் மீண்டும் கனமழையை கொடுக்க ஆரம்பிக்கும். டெல்டா முதல் நேர சென்னை வரைக்குமே அப்படின்ற மாதிரி தொண்டிக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அது கரை நெருங்க தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு அடுத்தடுத்த நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். இந்த மழைப்பொழிவு விலகவில்லை, கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்குது. இந்த நகர்வு அங்கங்கே ஸ்லோவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வெயில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நகர்வை கொடுக்கும். அப்புறம் திரும்பவும் மாலை நேரங்களில் தொய்வடைந்து அப்படின்ற மாதிரி அங்கேயே சுற்றிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கடல் பகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரங்களில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கிறது. இது கரை கடக்கிற டேட்டே பார்த்தீங்கன்னா 28 தேதிக்கு மேலே 29-30 தேதி ஆயிடும்ன்றதை நம்ம நேற்றே சொல்லியாச்சு. கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. கனமழைன்றது பார்த்தீங்கன்னா கரை கடக்க போகிற பகுதிக்கு வடக்கு பகுதியாக, அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதினா நமக்கு நீங்களே அதை இது பண்ணிக்கங்க. அதாவது திருவண்ணாமலை உள் மாவட்டங்களில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை பகுதிகளில் அதிகனமழைக்கு கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது உள்ளே போக பெங்களூரு, கேரளா பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே போகும்.
இது உள்ளே செல்ல படிப்படியாக உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவு கூடும். கண்டிப்பாக கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில் அடுத்த நிகழ்வானது வந்து இதோடு இணைந்து கண்டிப்பாக மழைப்பொழிவு மேலும் இருக்கிறது. மழைப்பொழிவு தாமதமே தவிர மழைப்பொழிவு இல்லை. கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலை நகர்வு பொறுத்து தான் மழைப்பொழிவு அமையும். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.